இந்த உலகத்தில் உண்மையான நட்பு இருக்கிறதா? பணம் வந்த பிறகு நண்பர்கள் மாறிவிடுவார்களா? இந்த கேள்விகளுக்கு 1000 ஆண்டுகளுக்கு முன்பே ஒரு அதிசயமான பதில் கிடைத்துவிட்டது. அது கிருஷ்ணனும் அவருடைய சிறுவயது நண்பன் சுதாமாவும் பற்றிய கதை. சுதாமா மிகவும் ஏழை. அவருடைய வீட்டில் உணவுக்கே கூட சில நேரங்களில் கிடைக்காது. ஆனால் அவருடைய நண்பன் யார் தெரியுமா? துவாரகையின் மன்னன் பகவான் கிருஷ்ணன். இப்போது கேள்வி என்னவென்றால், ஒரு ஏழை நண்பனை ஒரு மன்னன் நினைவில் வைத்திருக்கிறானா அல்லது மறந்துவிட்டானா? அதற்கான பதில்தான் இந்த கதை. கிருஷ்ணனும் சுதாமாவும் சிறுவயதில் ஒரே குருகுலத்தில் படித்தார்கள். அவர்கள் இருவரும் ஒரே இடத்தில் படித்தார்கள், ஒரே இடத்தில் சாப்பிட்டார்கள், ஒரே இடத்தில் விளையாடினார்கள். கிருஷ்ணன் ஒரு அரச குடும்பத்தை சேர்ந்தவர், ஆனால் அவர் ஒருபோதும் அதை பெருமையாக நினைக்கவில்லை. சுதாமா ஒரு சாதாரண குடும்பத்தை சேர்ந்தவர், ஆனால் கிருஷ்ணன் அவரை தன் உயிர் நண்பனாகவே பார்த்தார். ஒரு நாள் குருகுல ஆசான் அவர்களை காட்டிற்கு அனுப்பினார். மரக்கட்டைகள் கொண்டு வாருங்கள் என்றார். காட்டில் திடீரென்று மிகவும் பெரிய மழை பெய்ய ஆரம்பித்தது. கிருஷ்ணனும் சுதாமாவும் ஒரு மரத்தின் கீழ் நின்றார்கள். அப்போது சுதாமா தன் நண்பனை பார்த்து சொன்னான், கிருஷ்ணா, நாம் எப்போதும் நண்பர்களாகவே இருப்போமா? கிருஷ்ணன் சிரித்தார். நாம் நண்பர்கள் மட்டும் இல்லை, நாம் எப்போதும் ஒன்றாக இருப்போம். அந்த நட்பு பிறந்ததே தெய்வீகமானது. காலம் கடந்து போனது. கிருஷ்ணன் துவாரகையின் மன்னனாக ஆனார். ஆனால் சுதாமா, அவர் மிகவும் ஏழையாகவே இருந்தார். அவருடைய வீட்டில் சில நாட்களில் உணவே கிடைக்காது. அவருடைய மனைவி ஒரு நாள் சொன்னாள், நீங்கள் கிருஷ்ணனின் நண்பன்தானே, அவரை சென்று பாருங்கள். சுதாமா உடனே மறுத்தார். நான் உதவி கேட்கப் போவதில்லை. அவர் மனதில் நினைத்தார், நட்பு என்பது உதவி கேட்கும் உறவு இல்லை. ஆனால் அவருடைய மனைவி மீண்டும் கேட்டாள், நாம் பசிக்கிறோம். அந்த வார்த்தை சுதாமாவின் இதயத்தை உடைத்தது. சுதாமா கிருஷ்ணனை பார்க்க முடிவு செய்தார். ஆனால் அவர் நினைத்தார், ஒரு நண்பனை பார்க்க ஒரு பரிசு கொண்டு போக வேண்டும். அவருடைய வீட்டில் எதுவும் இல்லை. அவருடைய மனைவி சிறிது அவல் எடுத்தாள். அதை ஒரு சிறிய துணியில் கட்டினாள். இதை கிருஷ்ணனுக்கு கொடுங்கள். அது ஒரு மிகச் சாதாரண பரிசு, ஆனால் அதில் அன்பு இருந்தது. பல நாட்கள் நடந்து சுதாமா துவாரகையை அடைந்தார். அந்த நகரம் மிகவும் அழகாக இருந்தது. பொற்கோபுரங்கள், பெரிய அரண்மனைகள், மக்கள் கூட்டம். சுதாமா அந்த அரண்மனைக்கு முன் நின்றார். இங்கு கிருஷ்ணன் வாழ்கிறாரா என்று கேட்டார். அவர் உள்ளே அனுமதிக்கப்பட்டார். அரண்மனையில் கிருஷ்ணன் சிங்காசனத்தில் இருந்தார். அவருக்கு செய்தி வந்தது, உங்கள் நண்பன் சுதாமா வந்துள்ளார். அந்த வார்த்தையை கேட்டதும் கிருஷ்ணன் உடனே எழுந்தார். அவர் ஓடினார். ஆம், ஒரு மன்னன் ஓடினார். ஏன் தெரியுமா? அவருடைய நண்பனை பார்க்க. கிருஷ்ணன் சுதாமாவை பார்த்ததும் அவரை கட்டிப்பிடித்தார். அரண்மனை முழுவதும் அதிசயமாக பார்த்தது. கிருஷ்ணன் சுதாமாவை சிங்காசனத்தில் உட்கார வைத்தார். பின்னர் அவர் சுதாமாவின் கால்களை தண்ணீரால் கழுவினார். அந்த காட்சி அனைவரையும் அதிர்ச்சியில் ஆழ்த்தியது. ஒரு மன்னன் ஒரு ஏழை நண்பனின் கால்களை கழுவினார். அது நட்பின் உயரத்தை காட்டியது. சுதாமா எதுவும் கேட்கவில்லை. அவர் அமைதியாக வீட்டிற்கு திரும்பினார். அவருடைய மனதில் ஒரு மகிழ்ச்சி. நான் என் நண்பனை பார்த்தேன், அது அவருக்கு போதும். சுதாமா தனது கிராமத்தை அடைந்தார். ஆனால் அவருடைய குடிசை இல்லை. அந்த இடத்தில் ஒரு பெரிய அரண்மனை இருந்தது. அவருடைய மனைவி அழகான ஆடையில் நின்றாள். அப்போதுதான் சுதாமாவுக்கு புரிந்தது, கிருஷ்ணன் எல்லாவற்றையும் மாற்றிவிட்டார். அவர் எதுவும் கேட்கவில்லை. ஆனால் கிருஷ்ணன் அவருடைய நண்பனை மறக்கவில்லை. இந்த கதை நமக்கு சொல்லும் உண்மை. உண்மையான நட்பு பணத்தில் இல்லை, அது அன்பில் இருக்கிறது. நீங்கள் கடவுளை நினைத்தால் அவர் உங்களை ஒருபோதும் மறக்க மாட்டார்.